அவங்க குடும்பத்துக்காகவும் அவங்களுக்காக தான் அதை வந்து இந்த நாட்டையே வச்சுருக்காங்களே தவிர நம்ம மக்களுக்காக அவங்க எந்த வேலையுமே செய்யலை. அவங்களுக்காக மட்டும்தான் எல்லா வேலையும் செய்கிறாங்க. திமுக அரசு வந்து நம்மளுக்கு பஸ் கட்டணம் இல்லைன்ற பேரில் பஸ்ஸில் ஏறுறதுக்கு முதல்ல பஸ் ஸ்டாண்டில் பஸ் நிற்குதா? ஆமாங்க, நான் ஊழல் பண்ணேன், வாங்கினேன், ஆனால் திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னாரு. அப்போ ஒரு இடத்துல ஒருத்தர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, நான் பண்ணிட்டேன்னு. அவரை ஜெயிலுக்குள்ளே போட்டு பெயிலில் எடுத்து மந்திரியாக்கி, இது என்ன நம்ம மக்கள் என்ன லூசுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்களா? 2026 மக்கள் சரியான தீர்ப்பு கொடுக்கணும். இதுதான் எங்களுடைய வேண்டுகோள். மக்களுக்காக நாங்கள் சொல்கிறது இதுதான். இப்போ செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியும் பொன்முடி அமைச்சர் பதவியும் தூக்கியிருக்காங்க, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பொன்முடி பேசின பேச்சுக்கு நல்ல தீர்வு கிடைச்சிருக்குது. இன்னும் செந்தில் பாலாஜிக்கு முழுமையான தீர்வு கிடைக்கல. பாதி நேரம் ஜெயிலையும் பாதி நேரம் வெளியவும் அவர் பாட்டு சுதந்திரமாக தான் இருக்கிறாரு. முழு நேரமும் அவரை ஜெயிலில் வைக்கணும், பதவி நீக்கம் பண்ணணும். 2026 மக்கள் சரியான தீர்ப்பு கொடுக்கணும். இதுதான் எங்களுடைய வேண்டுகோள். மக்களுக்காக நாங்கள் சொல்கிறது இதுதான். நானும் உங்களோட ஒருத்தி தான். தமிழகத்தை இப்போ வரைக்கும் 60% கூறு போட்டு வித்தாச்சு. மீதி இருக்கிறது 40% தான். இந்த 40%யாவது நம்ம காப்பாற்றினோன்னா ஆட்சி கண்டிப்பாக மாறியே. குடும்பத்துக்காகவும் அவங்களுக்காக தான் அதை வந்து இந்த நாட்டையே வச்சுருக்காங்களே தவிர நம்ம மக்களுக்காக அவங்க எந்த வேலையுமே செய்யலை. அவங்களுக்காக மட்டும்தான் எல்லா வேலையும் செய்கிறாங்க, நம்மளுக்காக எதுவும் செய்யலை. அவங்க சொல்கிறாங்கன்னா மகளிருக்கு நாங்கள் 1000 ரூபாய் தரோம் மாதம் மாதம் அப்படின்னு. டேய், நீ மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு நீ வாங்கிக்கிற எவ்வளோ பணத்தை கொள்ளடிக்கிற, மக்கள் எவ்வளோ சீரடிக்கிறாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் வந்து இந்த ஒயின் ஷாப்பால் எவ்வளோ குடிபோதையில் மக்கள் அடிக்கிறாங்க. ஒவ்வொரு வீடும் எவ்வளோ கஷ்டப்படுது. எத்தனை விதவை பெண்கள் நம்ம கண்ணெதிரிவே தெரிகிறாங்க. இதுக்காகவாவது இந்த ஆட்சி இருக்கக்கூடாது. திமுக அரசு வந்து நம்மளுக்கு பஸ் கட்டணம் இல்லைன்ற பேரில் பஸ்ஸில் ஏறுறதுக்கு முதல்ல பஸ் ஸ்டாண்டில் பஸ் நிற்குதா? நிற்கிறது கிடையாது. பெண்கள் கை போட்டால் கூட நிற்கிறது கிடையாது. இங்கே இந்த ஸ்டாப்பை விட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் தள்ளி நடந்து போகிற மாதிரி நிற்க வைக்கிறாங்க. கண்டக்டருக்கும் டிரைவருங்களுக்கும் அவ்வளோ திமுரு. இப்போ இருக்கிற திமுரு திமுகவில் தான் அவங்களுக்கு திமுரு அதிகமாக இருக்குது. நாங்கள் கேட்டுட்டு தான் வரோம். அப்போவும் நாங்கள் எதுக்கு நாங்கள் உங்களை கேட்டோமா? எங்களுக்கு வந்து இலவசமாக பஸ் பயணம் தேவைன்னு கேட்டோமா? நீ ஒன்றுத்தில் கொடுத்துட்டு ஒன்றுத்தில் 2 மடங்காக பிடுங்கிட்டு போகிற நாட்டில் எங்களுக்கு தேவையே கிடையாது. நாங்களே சொல்கிறோமே, எங்களுக்கு எதுக்கு பஸ்ஸு இலவசமான டிக்கெட்டு தேவையில்லை. மரியாதை கிடையாது, கண்டக்டர்கிட்ட மரியாதை கிடையாது, டிரைவருங்க பஸ் நிறுத்துறது கிடையாது. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், நான் போய் சொல்கிறேன் நான் தப்பு பண்ணிட்டேன் யான்னு. அப்போ என்ன பண்ண, நெத்தி உள்ளே போட்டு தண்டனை கொடுத்துருவாங்க. செந்தில் பாலாஜி பொறுத்த வரைக்கும் என்னாச்சு, அவர் என்ன சொன்னார், ஆமாங்க நான் ஊழல் பண்ணேன், வாங்கினேன், ஆனால் திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னாரு. அப்போ ஒரு இடத்துல ஒருத்தர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, நான் பண்ணிட்டேன்னு. அவரை ஜெயிலுக்குள்ளே போட்டு பெயிலில் எடுத்து மந்திரியாக்கி, இது என்ன நம்ம மக்கள் என்ன லூசுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்களா? மக்களை லூசுன்னு நினச்சிருக்காங்க. நம்ம பணம் எவ்வளோ செலவாகுது, திருப்பி அவர் அமைச்சராக்கி அதுக்கு ஒரு செலவு. இவர் ஜெயிலுக்கு உள்ளே போட்டோன்னா 10 பேர் போய் பார்க்குறாங்க, அதுக்கு ஒரு செலவு. அங்கே உள்ள ஃபுல்லாக ஏ கிளாஸ் அவரை கவனிப்பு, அதுக்கு ஒரு செலவு. திருப்பி வந்து அமைச்சராக்குற ஒரு அமைச்சரவே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற, அதுக்கு ஒரு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீ பண்ணுற எல்லா கர்மாவும் இன்றைக்கி எஸ்கேப் ஆகலாம், ஆனால் நாளைக்கு ஒரு நாள் அதுக்கு தீர்ப்பு இந்த ஜென்மத்திலே கிடச்சிரும். அது வந்து செந்தில் பாலாஜி வந்து கரெக்டான ஒரு எக்ஸாம்பிள். செந்தில் பாலாஜி பொறுத்த வரைக்கும் இப்போ வெடிக்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கு பொறுப்பை கொடுத்துட்றீங்களா இல்லை ஜெயிலுக்கு போகிறீங்களான்னு கேட்டாங்க. அவங்க வந்து பொறுப்பை நான் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டாங்க. இதை வந்து ஒரு கலைஞரோட பையன் அவர் வந்து முன்னாடியே இதை பண்ணியிருக்கணும். கரெக்டான ஒரு ஆட்சி நடக்கிறவருக்கு நல்லா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இது முன்னாடியே பண்ணிக்கணும். தேவையில்லாமல் நிறைய செலவு, நிறையா பேரோட பேசுகிறவங்களெல்லாம் தூக்கி உள்ளே உட்கார வச்சு பேசுகிறவங்களெல்லாம் டென்ஷன் படுத்தி, அதாவது ஒரு ஜனநாயகமாக கொண்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இது இப்போ வந்ததுமே ஓகே தான். டிலே ஆனாலும் ஜஸ்டிஸ் கிடச்சிச்சு, அவ்வளோதான். அண்ணன் பொன்முடி பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறது, அவர் வந்து தெய்வத்தையும் பேசினார், தெய்வமாக மதிக்கிற பெண்களையும் பேசினார். இப்போ ஓசின்ட்டு அவரே இப்போ ஓசியில் தான் இருக்கிறார் எல்லா இடத்துலையும். ஓசி மனுஷன் ஓசியாகவே நின்றுட்டார். அமிச்சிட்டாங்க வீட்டுக்கு. இன்னமும் என்ன போய் யார்கிட்ட போய் அவருக்கு வேணால் நம்ம ஓசி பஸ்ஸு கொடுக்கலாம், ஓசி வீடு கொடுக்கலாம். நம்மளை பாவம் ரொம்ப நாளாக நம்மளுக்கு அமைச்சராக இருந்துட்டார், அதனால் அவருக்கு வேணால் அதை மாதிரிலாம் பண்ணலாம். அவர் ஒரு காமெடி பேசுங்க. அவருக்கும் ஹீ டஸ் நாட் டிசர்வ். அவருக்கு தான் கரெக்டான கர்மா. என்றைக்கு ஒரு தெய்வத்தை பற்றி பேசுகிறாரோ, தெய்வத்தை வந்து கேவலமாக பேசுகிறாரோ, அன்னைக்கு தெய்வம் வந்து அதுவே இறங்கி வந்து கொடுக்கும்.
இது கரெக்டான எக்ஸாம்பிள். பொன்முடி டிசர்வ்ஸ் திஸ்.